ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிஃபா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காரசாரமான மட்டன் பிரெயின் தொக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மட்டன் பிரெயின் 3 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு, மண் சட்டி ஹீட் ஆனோடனே ஆயில் இட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறணும். 2 க்ரீன் சில்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 பெரிய தக்காளி அதையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. தொக்குக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்க ஒரு 5 பாகத்தை ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரெயினை இதில் போட்டு அந்த கிரேவியை அதுக்கு மேலே வச்சு இப்படி செட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து திருப்பி போடுங்க. உடையாமல் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. இதுலேயே பிரெயின் நல்லா வெந்துடும். இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ காரசாரமான மட்டன் பிரெயின் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரசாரமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டி டிஷ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.